பாட்டி என்ன பாட்டி இது அநியாயமா இருக்கு. இந்த பாருடி, நாளைக்கே உன் மாமியாருக்கு சோத்துல விஷத்தை வச்சிரு. இல்லன்னா நாளைக்கு உனக்கு ஒரு பீத்த பாயும் பிஞ்சு போன செருப்பும் தான் மிஞ்சும். எல்லாத்தையும் அள்ளி இந்த ஆட்டக்காரிக்கு கொடுத்துரும். அதுக்கான தான பத்திரம் தாமா இது, வாங்கிக்கோ. ஐயோ மேடம், என்ன மேடம் இது? எனக்கு இதெல்லாம் வேணாம் மேடம். சொன்ன கேளு வசு, மனப்பூர்வமா நான் இது உனக்காக செய்யறேன். மேடம், நான் என்னைக்குமே உங்க மனசுல இருந்தா அதுவே எனக்கு போதும் மேடம். அதே மாதிரி அர்ஜுன் சார் மனசுலயும் இருந்தா அதுவே எனக்கு போதும். இது எல்லாமே போதும் மேடம் எனக்கு. வசு, அம்மா கொடுக்க போறத வேணான்னு சொல்லாத வசு. அம்மா எடுத்த முடிவு ரொம்ப கரெக்ட். இனிமே உங்ககிட்ட யாரும் வாடகை கேட்கவே மாட்டாங்க. அர்ஜுன் சார், ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க. எப்பவுமே என் சொந்த கால்ல நிக்கதா விரும்புவேன். என் உழைப்புல சம்பாதிச்சு சொந்த வீடு வாங்கணும்னு ஒரு லட்சியத்தை நான் வச்சிருக்கேன். அதை நான் காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பல. மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தீங்க, நான் அதை ஏத்துக்கல. அதே மாதிரிதான் இதையும் ஏத்துக்கிறதுக்கு என் மனசு மறுக்குது. என்ன மன்னிச்சிருங்க மேடம். அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை கூடிய சீக்கிரம் உங்க மருமகள்கிட்டயும் வருமா? அப்ப நாங்க வர்றோம்மா. இந்த வசு இந்த மாதிரி தாமா, எந்த உதவியுமே சுலபமா ஏத்துக்கவே மாட்டா. ஆமா அர்ஜுன், கம்பல் பண்ணி கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிட்டு திரும்பவும் கொண்டு வந்து கொடுத்துருவா. ஏன்னா வசு சுய மரியாதை உள்ளவ, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டா. எதையுமே தன்னோட உழைப்புல அடையணும்னு நினைக்கிறவ. அதனால அவ இஷ்டத்துக்கு விட்டுடுவோம். ஒரு நாள் இந்த தான பத்திரத்தை கண்டிப்பா நான் வசு கிட்ட கொடுப்பேன். அவளும் இத மறுக்காம வாங்கிப்பா. இனியா, ஜேகேஆர் ஃபேமிலிக்கு மூத்த மருமகளா வர்றவகிட்ட எந்த மாதிரியான நல்ல குணங்கள் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டனோ அது எல்லாம் அப்படியே வசு கிட்ட இருக்கு. அது அப்படியே உன்கிட்டயும் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேம்மா. நிச்சயமா அத்தை. ஐயோ, என்ன நீங்க அப்படி கேட்டுட்டீங்க? அந்த நற்பெருமை எல்லாமே அப்படியே இனியாவுக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. பாட்டி, அத்தை அநியாயத்துக்குன்னு எதிர்பார்க்கறாங்களே. இவங்க எதிர்பார்க்கிற எந்த விஷயமும் என்கிட்ட இல்ல. நான் டூப்ளிகேட்னு தெரிஞ்சா என்ன அடிச்சு வீட்டை விட்டே துரத்திடுவாங்க போல இருக்கு. அதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் ஒண்ணு நடக்காது. நீ பேசாம இரு. மீனாட்சி, அத்தை, இந்த குடும்பத்துக்கு நீ மருமகளா வரதுக்கு முன்னாடி நீயும் வசுவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா இருந்தீங்க. இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி உங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வருது? நான் வேணும்னா பேசி சரி பண்ணட்டுமா? இல்லத்த, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்களே பேசி சரி பண்ணிக்கிறோம். சரி மீனாட்சி, அதான் குடும்பத்துக்கும் நல்லதுமா. எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? உன்னை இந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்புற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். இவளால அத்தை எனக்கு வேற அட்வைஸ் பண்றாங்க. இந்த வசந்தராக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லப்பா. என்னடி, என்னாச்சு? யோசனையும் புலம்பலும் ரொம்ப பலமா இருக்கு. ஐயோ பாட்டி, இந்த வசந்தராக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல பாட்டி. வலிய வர ஸ்ரீதேவி எட்டி உதச்சிட்டா. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி அவ பொழைக்க போறான்னு தெரியல. ஆமா, உனக்கு எதுக்குடி இப்படி திடீர்னு அவ மேல ஒரே அக்கறை? இல்ல பாட்டி, அத்தை என்னடானா சொல்லைய 1 கோடி ரூபாய் அவளுக்கு தூக்கி கொடுத்தாங்கல்ல, ஏதேதோ காரணம் சொல்லி அத வாங்க மறுத்துட்டா. இன்னைக்கு என்னடானா 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்க அவுட் ஹவுஸையே குடுக்கறாங்க. இத வாங்கிக்காம ஓவரா பில்டப் கொடுக்கறா. உழைச்சு வாங்க போறேன்னு வேற தத்துவம் பேசி
அதையும் வேண்டானிட்டா. இவளால அத்தை எனக்கு வேற அட்வைஸ் பண்றாங்க. பெரிய இவளா இவ? இத பத்தி நான் கூட உன்கிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ அர்ஜுனுக்கு பொண்டாட்டியாகி இந்த சொத்தை ஆட்டைய போடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா விதி எப்படி விளையாடுது பாத்தியா? இந்த குடும்பத்துல இருக்கிற சொத்தும் பணமும் அந்த வசுவை தேடி போய்கிட்டே இருக்குது. ஆனா இதுல என்ன கொடுமைன்னு தெரியுமா? அவளா வாயை விட்டு எதுவுமே கேட்கல. ஆமா பாட்டி, வசுந்தராக்கு ஒண்ணுனா அத்தை அப்படியே கலங்கி போறாங்க. என்ன செய்யறோன்னே தெரிய மாட்டுது அவங்களுக்கு. இங்க பாரு, நீ இத மட்டும் இப்படியே விட்டனா நீ அர்ஜுனுக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்குள்ள இந்த வீட்ல 4 செவரும் ஒரு சோஃபா செட்டும் 4 நாற்காலி மட்டும் தான் கிடக்கும். மத்ததெல்லாம் அந்த வசு பேருக்கு மாறி இருக்கும். நீ பார்த்து புரிஞ்சு நடந்துக்க கண்ணு. ஐயோ என்ன பாட்டி, நீங்க வேற இப்படி பயம் காட்டுறீங்க. நான் பெரிய பெரிய கனவுலாம் வச்சிருக்கேன் பாட்டி. இந்த சொத்து பணம்லாம் இல்லாட்டி நான் எதுக்கு அர்ஜுனுக்கு பொண்டாட்டி ஆகணும்? எப்பவும் போல பாண்டிச்சேரியில ஜாலியா பிட் பாக்கெட் அடிச்சிட்டு இருந்திருப்பேன். இப்பவும் நீ கடைசியா அதத்தான் பண்ண போற. என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? நிலைமை இப்படியே போனா கடைசியில அதுதாண்டி நடக்கும். உன் மாமியார்காரி அந்த வசு மேல அப்படியே பைத்தியமா இருக்கிறா. ஏதோ நீ ஹார்ட் ஃப்ரெண்ட் நீங்க வந்திருக்கவும் உன் மேல பாசமா இருக்கிற மாதிரி இருக்கிறா. ஆனா அந்த வசுந்தரா நடந்துக்கிற விதத்தை பார்த்தா கூடிய சீக்கிரமே எல்லா சொத்தும் அவ கைக்கே போயிடும் போல இருக்குடி. சும்மா ஏதோ பாவலா கட்டிட்டு ஐயோ எனக்கு வேணாம் தன்மானம் அப்படி இப்படிங்கிறா. ஆனா பெருசா அள்ளி குடுக்கும் போது சத்தம் போடாம லவுட்டிக்கிட்டு அப்படியே போயிடுவா. ஆனா எனக்கு என்னமோ ஏதோ வசிய வச்சு உன் மாமியார்காரிய அந்த வசு மயக்கிற படம் தோணுது. ஐயோ பாட்டி, இப்ப என்ன பாட்டி பண்றது? நான் வேணா நேரா அத்தை கிட்ட போய் இந்த மாதிரி வசுக்கு எல்லா சலுகையும் கொடுக்காதீங்கன்னு நான் போய் சண்டை போட்டவா? ஐயோ அறிவு கெட்ட முண்டமே, நீ இன்னும் இந்த வீட்டுக்கு மருமகளாவே ஆகல. சண்டையெல்லாம் போட்டு அதையும் கெடுத்துக்காத. ஆனா ஒன்ன கவனி, இந்த வீட்ல நடக்கிற பாலிடிக்ஸ் இருக்க அது அரசியல்ல கூட நடக்காதுரியாத்தா. இப்ப மீனாட்சி வசுக்கு எதிராவே இருக்கிறா. ஆனா அதுக்கான காரணம் நமக்கு தெரியல. ஆனா உனக்கு உதவுற மாதிரி நடிக்கிறாளானோ நமக்கு தெரியல. அந்த மீனாட்சிய லேசுப்பட்ட ஆளா நீ நினைச்சிராத. ஆமா பாட்டி, ஐடியெல்லாம் பெருசா போடுறா. தைரியமா வசு கூட எல்லாம் மல்லு கட்டுறாளே. அதாண்டி, அவ ஏதோ பெரிய திட்டத்தோட இருக்கிறா. அதனாலதான் ஃபர்ஸ்ட் நைட் கூட கொண்டாடாம இருக்கிறா. ஐயோ போங்க பாட்டி, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஐயோ பேசுறதுக்கே உனக்கு அப்படியே வெக்கமா இருக்குதோ? ஏய், நீ அவளை அப்படியே முந்திக்கணும்டி. இப்ப மீனாட்சியும் ஆனந்தும் கொண்டாடாத ஃபர்ஸ்ட் நைட் அர்ஜுனும் நீயும் கொண்டாட போறீங்க. ஐயோ என்ன பாட்டி, இதெல்லாம் மேரேஜ்க்கு முன்னாடி ரொம்ப தப்பு பாட்டி. ஐயே இங்க பாருடி, நீ உன் மாமியார்காரி கூட மோதுறதுல அர்த்தமே இல்ல. இதுல வேற மாதிரி ஒரு காய நகர்த்தி சுத்தி வளைச்சு சண்டை போடுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ சாமர்த்தியமா தான் நடந்துக்கணும். நீ இப்ப அட்டாக் பண்ண வேண்டியது உன்னோட அத்தைய இல்ல, உன்னோட அர்ஜுன. பாட்டி, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு பாட்டி. இன்னும் 2 மாசத்துல நம்ம கம்பெனிக்கு சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் வரப்போகுது. அந்த ஃபங்க்ஷன்ல எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அத்தை சொல்லிருக்காங்க. இப்ப நான் மறுபடியும் அதை கையில எடுக்கணும். கல்யாண விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அத்தைக்கு நெருக்கடி கொடுக்கணும். அதுதானே சொல்ல வரீங்க? ஆமா ஆமா ஆமா. இந்த கல்யாணம், சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஒரு பக்கம் இந்த சீக்குக்காரி வசு தினம் ஒரு ஆசையை நிறைவேற்றணும்ங்கறா. இன்னொரு பக்கம் இந்த மீனாட்சி வசுவை ஒழிக்கிறதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கா. அடுத்தது இந்த வீட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏதாவது ஒண்ணு நடந்து இன்னும் 6 மாசத்துக்கு உன் கல்யாணத்தை ஒத்தி வச்சா நீ என்ன பண்ணுவ? ஐயோ ஆமால்ல பாட்டி. அதுக்குத்தான் நீ அர்ஜுனை கட்டிக்கிட்டா போலீஸ்ல இருந்து தப்பிக்கலாம். நீ பிளான் பண்ணிருக்கிற மாதிரி அந்த வசுவும் ஏதாவது பிளான் பண்ணிட போறா. அதனால பாட்டி. ஐயோ என்ன பாட்டி, ஒண்ணுமே புரியல. ஐயோ சரியான மரம் மண்ட. கல்யாணம் நடக்கிறபடி நடக்கட்டும். அதுக்கு முன்னால ஜாலியா அர்ஜுன நீ எங்கேயாவது தள்ளிக்கிட்டு போயிடு. தள்ளிட்டு போய் பாட்டி. அது என்னன்னா இங்க வா. ஐயோ பாட்டி, என்ன பாட்டி இதுல ரொம்ப கேவலமா இருக்கு. மூஞ்சி என்னடி கேவலம்? இந்த ஊரு உலகத்துல நடக்காதையா நான் சொல்லிட்டேன். இல்ல பாட்டி, மேரேஜ்க்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப தப்பு பாட்டி. ரொம்ப யோகிய மாதிரி. இந்த சொத்தெல்லாம் கரையாம உன் கைக்கு வரணும்னா நான் சொல்ற மாதிரியே செய். நல்ல யோசனை பண்ணிதான் நான் இப்படி ஒரு முடிவையே எடுத்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் ஊர்ல ரெசார்ட் வச்சிருக்கான். நான் பேசி அந்த ரெசார்ட்ல உங்களை தங்க வைக்கிறேன். நீ என்ன பண்றனா, அர்ஜுன் கிட்ட ஏதாச்சும் பொய்ய சொல்லி
அங்க கூட்டிட்டு போயிடுறீ. நீங்க 2 பேரும் அங்க போய் தாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. இங்க பாத்தியா? அடியே, இது என்ன தெரியுமா? இது என்ன பாட்டி? ரதி மன்மத வசிய குளிகை. இந்த உருண்டையில இருந்து ஒரு 4-5 எடுத்து அர்ஜுன் குடிக்கிற டீலயோ இல்ல காஃபிலயோ எதுலயாவது கலந்து குடுத்துரு. அப்புறம் ஆளு காலி. ஐயோ, என்ன பாட்டி சொல்றீங்க? ஏன் பயப்படாதடி. அந்த அர்ஜுன் உன்கிட்ட டோட்டலா சரண்டர் ஆயிடுவான். அவனுக்கு ஒன்ன தவிர வேற நினைப்பு இருக்கவே இருக்காது. ஓம் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துகிட்டு கிடப்பான். அப்புறம் அந்த வீல் சேரி கிட்ட நம்ம பஞ்சாயத்தை கூட்டிடலாம். ஒரு நாள் தள்ளி போட்டாலும் இந்த ஜேகேஆர் குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போயிடும் சொல்லி உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஐயோ பாட்டி, சூப்பர் பாட்டி. தாங்க தாங்க தாங்க. ஏய் வசு, என்னையா டூப்ளிகேட்னு சொன்ன? என்னால அர்ஜுன் கையால தாலி வாங்கிக்க முடியாதா? இப்ப பாரு, இந்த குளிகைய வச்சு அர்ஜுனை கவுத்து என் பின்னாடியே சுத்த விடுறேன். கூடி சீக்கிரமே கொடைக்கானல்ல அர்ஜுனுக்கும் எனக்கும் ஹனிமூன் வசு. மெசேஜ் அனுப்புறா. அர்ஜுன், வா இனியா. என்ன இனியா வெளில இருந்தே மெசேஜ்? என்ன புது பழக்கம்லாம்? அர்ஜுன், நான் இங்க உட்காரலாமா? உட்காரு. என்ன கேள்வி? உட்காரு. அர்ஜுன், இப்ப நம்ம 2 பேரும் கை பிடிச்சுக்கலாமா? என்ன இனியா எல்லாமே புதுசா இருக்கு. இந்தா. அது என்னன்னா அர்ஜுன், உங்ககிட்ட லவ்வபிளா பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நீங்க நம்ம காதல மறந்துட கூடாதுல்ல, அதுக்காக தான். என்ன இனியா, நான் உன் மேல வச்சிருக்கிறது வெறும் காதல் மட்டும் இல்ல, ஒரு மாதிரி ஒரு பாண்டிங்னு வச்சுக்கோயேன். லவ், அதோட சேர்த்து உரிமை, அன்பு, என்ன வேணாலும் வச்சுக்கோயேன். பிகாஸ் யூ ஆர் மை ஹாட் ஃப்ரெண்ட். அதனால இந்த மாதிரி மறக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி கேள்விலாம் வேண்டவே வேண்டாம். அது தெரியும் அர்ஜுன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீங்க என்ன விட்டு கொடுக்காம தான் இருக்கீங்க. அதே மாதிரி நம்ம எப்பவும் சேர்ந்து இருக்கிறதுக்கு செம்ம ஐடியாவோட வந்திருக்க. என்ன ஐடியா? நம்ம 2 பேரும் கொடைக்கானல் போறோம். அங்க 3 நாள் நம்ம தங்கி இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். என்னன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட் போற மாதிரி ப்ரீ ஹனிமூன் ட்ரிப். நம்ம 2 பேரும் கொடைக்கானல்ல ஒரு இடம் விடாம சுத்தி பார்க்க போறோம். அர்ஜுன், உங்களுக்கு ஓகேவா? சாரி இனியா, அது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்னால முடியாது. ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த ஆஸ்திரேலியன் கம்பெனி, அந்த காஸ்மெட்டிக் ஆர்டர், 500 கோடி ரூபாய் லாபம் இனியா. சும்மாவா? அதுக்காக நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இந்த மாதிரி டைம்ல என்னால வெளில எங்கேயும் வர முடியாது. புரிஞ்சு போங்க அர்ஜுன். ஜாலியா உங்க கூட 3 நாள் ஊரை சுத்திட்டு வரலான்னு ஆசைப்பட்டா இப்படி முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இதுவே வசு கேட்டிருந்தா உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு பின்னாடி போயிருப்பீங்கல்ல. இல்ல இல்ல இல்ல, இந்த மாதிரிலாம் பேசாத இனியா. நான் நியாயமான காரணம் தானே சொல்றேன். நீ என்னமோ புரிஞ்சிக்காம இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற. கம்பெனியோட லாபம் முக்கியமா இல்ல இந்த மாதிரி ஊர் சுத்துறது முக்கியமா? இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இனியா. இல்ல அர்ஜுன், உங்களுக்கு என் மேல பாசம், பிடிப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. அதான் என்ன இக்னோர் பண்ணி பேசுறீங்க. போங்க, அந்த வசு உங்களுக்காக காத்துட்டு இருப்பா. அவளோட 10வது ஆசை என்னன்னு கேட்டு அது போய் நிறைவேத்துங்க. என்ன இனியா இந்த மாதிரிலாம் பேசுற?
நீ வந்து ஜேகேஆர் குரூப் சேர்மனோட ஒய்ஃப் மாதிரி பேசு. நீங்க சொன்னதே நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன் அர்ஜுன். பணம் எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஜாலியா வெளியே சுத்துற வயசு எப்பவுமே கிடைக்காது. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க.